அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் எப்படி வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதை உங்களுக்கு லைவாக காட்டுறதுக்காக நான் என்னுடைய ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் ஷீட்டோட ரிவ்யூ உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2020 மார்ச்சில் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதினேன். ஸோ நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம தொடர்ந்து அதுக்கடுத்து வர எல்லா பேட்சஸ்க்குமே நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்தோம். ஸோ நீங்கள் 2025 எழுத போகிறீங்க தான் பார்த்தீங்கன்னா 5th பேட்ச். எல்லா பேட்ச்க்குமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஸ்ட் பேப்பர் கரெக்ஷனா இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா, என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன், சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கூட மார்க் வந்து குறைச்சிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம நுணுக்கமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அதை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோனா பி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்கள் ஒரு காமர்ஸ் குரூப்பாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு எதனா குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களை காமனாக ரோல் நம்பர், ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதுக்கடுத்த பேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க் பேஜ். ஸோ ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று கொஷின் வைஸ், நீங்கள் எழுதின கொஷினுக்கு எவ்வளோ மார்க், அடுத்து ஒவ்வொரு பேஜ்க்கும் ஃபர்ஸ்ட் பேஜில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, செகண்ட் பேஜில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ என்னைக்கு வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 29/5/2020 வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்னூன் செஷன். அஃப்கோர்ஸ் லாக்டவுன் இப்படி திருத்திருப்பாங்க. லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இந்த இடத்துல ஆக்சுவலி இருந்துச்சு நான் படிக்கும் போது. மேபி லாக்டவுன் இல்லைன்னா ஓரளவு நல்லா திருத்திருப்பாங்களா, அகெயின் டிபேட்டபிள். ஸோ இதெல்லாம் டூ அண்ட் டோட்ஸ் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நான் 1 மார்க்ஸ் எப்படி எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு கொஷின் நம்பர் எழுதுறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து எழுதணும் 1 மார்க்ஸில். ஏன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்கும் போது 4 ஆப்ஷன்ஸ், நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த தமிழில் உள்ள விடை குறியீடு நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும். தமிழ் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே. ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மாதிரி தான் எழுதுங்கன்னு நான் சொல்லலை, நான் சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனாகவும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி எழுதணுன்ற ஐடியாவும் வச்சுக்கலாம். நீங்கள் மேக் ஷூர் நீங்கள் ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொஞ்சம் ஹையர் பிக்சர் குவாலிட்டியில் வச்சு பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக வந்து இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 7 எழுதியிருக்கேன், அடுத்து பார்த்தீங்கன்னா 8 எழுதியிருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 15 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரே இதில் கூட 15 கூட எழுதலாம், பட் இப்படி எழுதினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வளவள கொலலாம் கொஷின் எழுதாதீங்க, ஜஸ்ட் இப்படி சிம்பிளாக சப்ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. நான் ஸ்கிப் ஏரியா பற்றி இங்கே வந்து எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஷூர் கொஷின் நம்பர் ரொம்ப முக்கியம். எல்லா கொஷினுக்கும் கொஷின் நம்பர் எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிப் ஏரியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ, அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரெனாஃபெல் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொஷின் நீங்கள் எழுதுறீங்கன்னா ட்ரை டு புட் பாக்ஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். இது ஆக்சுவலி ப்ளூ பெனில் தான் நான் வந்து எழுதினேன். ஸோ ஸ்கேன் காப்பி எடுக்கும் போது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் தெரியுது. ஸோ பென்சில் தான் நான் ஆக்சுவலி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோப்பிங்னா என்ன, யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், நான் என்னன்னு தெரியல. ஒய் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு எழுதியிருக்கேன், இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னு. ஜியும் பாருங்கள், ஸ்டைலில் நினச்சிருக்கேன் போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஸோ யூஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கம்பல்சரி கொஷின் நினைக்கிறேன் இது. ஒய் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் எக்ஸ்ரே இன் மைக்ரோஸ்கோப். இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது கம்பல்சரியில். ஸோ இதர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ராப்ளம் ஆர் கான்செப்ஷுவல் கொஷின். ஸோ ப்ராப்ளம்க்குலாம் அட்லீஸ்ட் ஃபார்முலா டேட்டாவை எடுத்து சப்ஸ்டியூட் அது வரைக்குமாச்சும் ஓரளவு உங்களுக்கு வந்து தெரியணும். ஃபார்முலா மோஸ்ட்லி ப்ராப்ளமாக கேட்டால் நமக்கு வந்து இந்த கான்செப்ஷுவல் கொஷினோட கொஞ்சம் மார்க் எடுக்கிறது ஈஸி தான். 1/2 மார்க் தான் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் போல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 மார்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின் வைஸ் மார்க் உங்களால் பார்க்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் தான் கொடுத்துருந்தாங்க. தேர் யூ கேன் சி. ஸோ ஜஸ்ட் ஒருவேளை நீங்கள் வந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் திருத்தினதில் உங்களுக்கு ஓரளவு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் ரீவேல்யூஷனோ ரீடோட்டலிங்கோ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பி வாங்குற மாதிரி இருக்கும். அது எப்படி பார்க்கணுன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரில.
ஃபைன். ஸோ இது நம்ம எப்படி வந்து கீ நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் பார்த்தேன், இதெல்லாம் செக் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு லைட்டாக மறந்துருச்சு. ஏன்னா இட்ஸ் பீன் 5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் போயிட்டு இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்குன்னா அதனுடைய ஆன்சர் கீன்னு இருக்கும். கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பாருங்கள். இதெல்லாம் இதுக்கெல்லாம் மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா, இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, இந்த இந்த டெரிவேஷன் ஸ்டெப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க், இந்த ப்ரொபோர்ஷனை எழுதுனதுக்கு 1 மார்க், இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் தான் எனக்கு சின்ன ஒரு சங்கடம் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலி இது நான் ஃபுல் மார்க் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக தான் போட்டிருந்தேன். ஆனஸ்ட்டாக கரெக்டாக தான் போட்டிருந்தேன். ஸோ வெறும் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எப்படின்னா A = B × Cன்னு இருக்கும். நான் எப்படி எழுதுனா B = A/Cன்னு எழுதினேன். பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்து 2 மார்க்ஸ் குறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் த ரீசன். இந்த ஒரு ப்ராப்ளமில் எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நான் பேப்பர் வாங்கி அப்ளை பண்ணலாம்னு நினச்சேன். பட் நான் பண்ணலை ரீவேல்யூஷன். ஸோ இருக்கிற மார்க்கே ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பண்ணலாம்ப்பா, ஒன்றும் தப்பு கூட கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் ப்ராப்ளம் கொஷின். ஸோ இந்த ப்ராப்ளம் கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் போட்டாங்க. ஸோ ப்ராப்ளம்க்கு மேக் ஷூர் ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா யூனிட் எழுதுங்க. இங்கே பாருங்கள், நான் மைக்ரோ ஆம்பியர், மில்லி ஆம்பியர் இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தால் யூனிட் வந்து எழுதுங்க. ஸோ ஒரு யூனிட் படிச்சுட்டு போங்க, 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேஷன், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் when capacitors are connected in parallel. ஓகேவா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா where is the mark? இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ராய் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகெயின் yet another கம்பல்சரி கொஷின் நினைக்கிறேன். இந்த கம்பல்சரி கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மார்க்கும் பெருசாக வந்து கொடுக்கல. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஸோ 5 மார்க்ஸ் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ மிரர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் ஈக்குவேஷன் டெரிவேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அதுவுமே கேட்டிருந்தாங்க. அதுவுமே நான் வந்து எழுதினேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் 5 மார்க், கம்பேரிஷன் ஆஃப் EMF ஆஃப் 2 cells யூசிங் பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டேவிசன் அல்ஜெப்ரா ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் தப்பாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 டிகிரின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது 50 டிகிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு 1/2 மார்க் குறைச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அவங்க வந்து செக் பண்ணுறாங்கன்னு நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ மேபி சில டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் படாமல் கூட இருக்கலாம். பட் பட்டுருச்சுன்னா குறைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ 1/2 மார்க் போயிடுச்சு. ஸோ 1/2 மார்க்னா கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு பெரிய லாஸ் தான். இன்னொரு 1/2 மார்க் வேறு எங்கேயாச்சும் குறைச்சிருந்தாங்கன்னா 1 மார்க் போச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் என்ன பியூர்லி இண்டக்டிவ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா RLC தான் வரும்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலி 2020 பப்ளிக்கில் உங்களுக்கு பியூர்லி இண்டக்டிவ் கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் வே பியூர்லி கெப்பாசிட்டிவ் இருக்குது, பியூர்லி ரெசிஸ்டிவும் இருக்குது. பட் 5 மார்க்கு அது ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. பட் பியூர்லி இண்டக்டிவ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது அடிஷ்னல் ஷீட்டா? எஸ், அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்கியிருக்கேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னல் ஷீட் வாங்கினா மார்க் போடுவாங்களா? அதெல்லாம் கிடையாதுப்பா. நீங்கள் வெறும் 30 பேஜ்லேயே கூட இந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து முடிக்கலாம். இல்லை இன்னும் சில பேஜ் கூட வாங்கி முடிக்கலாம். வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ மேக்ஸ்வெல் இன்டெகிரல் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மொத்தம் 4 ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு இருக்குது. அந்த ஈக்குவேஷனை பல டைம் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் எல்லாமே கரெக்டாக போட்டேன். ஈக்குவேஷன் 2வும் கரெக்டு, ஈக்குவேஷன் 3யும் கரெக்டு. ஈக்குவேஷன் 4ல் இங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் 4ல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிட்டேன். ஆக்சுவலி இதோட கீ எப்படின்னா, ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கு, அந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே 1/2 மார்க் கூட உங்களுக்கு குறைச்சிருக்கலாம். பட் 1 மார்க் குறைச்சிருக்காங்க. இனிமே இதை விட எனக்கு அந்த ப்ராப்ளமில் குறைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ ஸ்டில் அதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருந்தீங்க, இருந்தாலும் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லா கொஷினுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துட்டு இங்கே ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் டோட்டல் இருக்கும். ஸோ அது அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு பேஜ் வைஸ் டோட்டல். இங்கே ரெண்டுமே மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் ஆகலைன்னா தெர் இஸ் அ எரர். மோஸ்ட்லி ரீடோட்டலிங்க்கு எரர் நடக்கிறது ரேர் கேஸ் தான். ஸோ எந்த மாதிரி கேஸில் நடக்கலாம்னா, டிக் அடிச்சிருப்பாங்க, டிக் அடிச்சுட்டு இங்கே மார்க் கொடுக்காம இருந்திருப்பாங்க.
அந்த மாதிரி கேஸில் தான் உங்களுக்கு எரர் வருமே ஒழிய டோட்டல் மிஸ்டேக்கில் எரர் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். லாட் ஆஃப் இன்சைட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். லைக் எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், வேர் ஐ மேட் மிஸ்டேக், வேர் யூ கைஸ் ஷுட் நாட் மேக் மிஸ்டேக். நிறைய வீடியோ நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் as I said earlier, ஸோ நீங்கள் படிக்கும் போது ஜஸ்ட்டு ஃபியூலி டெரிவேஷனே படிச்சுட்டு போயிடாங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கீ பாயிண்ட்ஸ். ஸோ நான் ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் திங்ஸ். Provided you have a choice of Van de Graaff generated and the RLC series, always choose RLC. Derivations mostly நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க rather than Van de Graaff generator. ஏன்னா எது கீ பாயிண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பிரின்சிபலில் Van de Graaff generator ஒர்க் ஆகுது, அதனுடைய யூசஸ், அதனுடைய டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன், இது ஒர்க்கிங், இதெல்லாமே நீங்கள் ஆக்சுவலி எழுதணும். நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுருவோம் அதெல்லாம். ஸோ அதுக்காக நான் வந்து சொல்ல வரேன், மோஸ்ட்லி டெரிவேஷன் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதனுடைய ஃபைனல் டெரிவேஷனில் ஒரு அவுட்கம் வந்து சொல்லுவான். இப்போ லைக் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லை இந்த வேவ்லேருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய பேப்பர். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சி